சென்னையில் செம்பை வைத்து சீதமும் முறையாய் செய்தேன். சென்னையில் செம்பை வைத்து சீதமும் முறையாய் செய்தேன். காட்டி உள் நிறைந்து அடிவாய் நின்றாய். முன்னே சேர்வினை தூய்மைக்கே முயன்றாறு நெறி வாழ்கின்றேன். முன்னே சேர்வினை தூய்மைக்கே முயன்றாறு நெறி வாழ்கின்றேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் குருவாய் வந்தாய். நன்றி ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வணங்கிக் கொண்டு இந்த வகுப்பு தங்களுக்கு நிறைவாக அமைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சென்ற வகுப்புல நம்ம பார்த்ததை ஒரு நினைவுபடுத்தி கொண்டு நம்ம தொடரலாம். இரண்டாம் தந்திரம் ஆரம்பித்து இப்பொழுது இரண்டாம் தந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுக்கிய வையத்து முன்னீரின்றேனே. இது திருமந்திரம் 337 நம்ம பார்த்தது. இது எல்லாமே இந்த கொஞ்சம் புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு இருப்பது போலதான் இருக்கு. எல்லாமே புராணங்கள் இப்போ நமக்கு திருமந்திரம் ஒரு 3000 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னும் போது ஒரு வரலாறு புரியுது நமக்கு. இப்போ இந்த புராணங்கள்லாம் திருமந்திரத்துக்கு முந்தியது அப்படிங்கிறது அல்லது சமகாலங்கள் இருந்திருக்கக்கூடும். இதுல இந்த மாதிரியான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய அறியாமை நீக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது பின்னாடி கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்களை நம்ம பார்த்தோம். நடுவு நில்லாத உலகம், நடுவு நிற்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நடுநிலைமை அப்படிங்கிறது என்ன, நடுவு நில்லாமைங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டே வந்திருக்கோம். முதல் தந்திரம் இறுதி முடியும் போது அப்படிதான் இருக்கும். அதை முடிக்கிட்டு திரும்ப அதை பத்தியே புராண கதைகள்ல வருவது போல இதெல்லாம் எடுத்து இங்க எம்பெருமான் கொடுத்திருக்காரு. இதுல பார்வதி அம்மா சிவன் மீது கொண்ட பக்தியால அவங்க செய்த பூஜையினாலே சிவபெருமானை இறங்கி திருமணம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொண்டு அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் அங்கே சென்று அங்கு போகும்போது நாடு ஒரு பக்கம் இங்கே மேல் எழும்புகிறது, அங்கே கீழே இறங்குகிறது. அப்போ சிவபெருமான் அகத்தியர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்க தென்னாடு போய் அதை சமன் செய்யணுங்கிற மாதிரி இந்த கதையில வரும். அது இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்னு இன்னொரு பாடலும் வரும். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். நமக்குள்ளாரே ஏகப்பட்ட இம்பேலன்ஸ் இருக்கு. அது பிசிக்கல் லெவல்ல இருக்கு, பிசியாலஜிக்கலா இருக்கு, சைக்காலஜிக்கல் லெவல்ல இருக்கு. எல்லா லெவல்லையுமே அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இம்பேலன்ஸ் எப்போ சமநிலைப்படுதோ அப்பதான் நமக்கு அந்த பூரண நிலையை அடையிறோம் அப்படிங்கிறது. சமநிலை காத்து வரணும் அப்படிங்கிறது தான் யோகாங்கிறதும் கூட. அந்த யோகா அப்படிங்கிறதே நம்ம அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம். யோகத்தை எடுத்தோம்னா அதுக்கு 8 அங்கங்கள் இருக்குன்னு சொல்றோம். அதே போல இங்க புராணத்துல நம்மளுடைய சைவ 12 திருமுறைகள்லாம் வீரட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வீரட்டம் அப்படின்னா அதை பத்தி எல்லாம் கூட பாடல் வருது, அப்புறம் பார்க்கலாம். அதாவது வீரத்தால் அவர் மரக்கரணை செய்த இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் 8 இடங்கள் இருக்கு.
அ அது எல்லாமே வந்து இந்த புராண கதைகள்ல வரக்கூடியது. இந்த இடத்துல வந்து அகத்தியன் அப்டின்னா, "அகத்தில் தீ உடையவன்" அப்படின்னு சொன்னா, "அகத்தில் ஒளி பொருந்தியவன்" அப்படின்னு அர்த்தம். அ இப்ப என்னன்னா, அகத்தியன் அப்படிங்கிறது வந்து அகத்துல தீ அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல வந்து ஒளி பொருந்தியவன், அதாவது உள்ளறிவு பெற்றவன் அப்படிங்கிற இடம் போகி, இப்ப உலக மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் ஒளி இல்லாம உள்ளத்தில் தீ மட்டும் இருக்கு. அது ஓப்பனா இன்னொரு வெளிப்படையான ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, வயித்தெரிச்சல்னு பேரு. இப்பல்லாம் அந்த தீ தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தீ 2 வேலைய பண்ணும். ஒண்ணு சாப்பாட எரிக்கும். அப்படி ஒரு தீ இருக்கு. அ இன்னொரு தீ, மத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு தீ. இந்த மாதிரியான விஷயத்த வந்து நெகட்டிவ் ஆனத வந்து இந்த இம்பேலன்ஸ சரி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கருத்துக்களாவும் சொல்றது உண்டு. இந்த மாரி வந்து ஈசன் வந்து இதெல்லாம் பார்த்திருந்து, இதெல்லாம் சரி செய்யறதுக்காக உள்ளார இருக்கக்கூடிய ஞானம் தான் நமக்கு வழிவிடணும். ஞானம் தான் நம்மள காப்பாத்தும் அப்படிங்கிற மாரி நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த கருத்துரை அந்தகன் அப்படிங்கிறத வந்து இங்க அந்தகன் தன் போல் அசுரன். அசுரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு கருத்துரை அந்தகன். அதாவது அ அந்தகன் அப்படின்னா கண் இல்லாதவன், கண் பார்வை அற்றவன். கருத்துரை அப்படின்னா உள்ளறிவு அற்றவன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அறியாமை பெற்றவன். அப்பேற்பட்ட அசுரன் ஒருத்தன் இருந்தான். இப்படி இது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த அசுரன் வந்து எங்க இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து, பாடல்ல வர்றது வந்து திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லிட்டு, புராணத்துல வந்து திருக்கோவலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வர மாரி இந்த கதை அமைக்கப்பட்டதாக ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா இது வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடியது தான். இது வந்து முதல்ல பாடல் வந்து நம்ம பார்த்தோம். "கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன், அ வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் அவர் வந்து வருந்தச் செய்தான் என்று வானவர் வேண்ட, குருதுயர் சூலங்கை கொண்டு கொன்றானே." இதுதான் வந்து நமக்கு இந்த பாடல்ல இருந்து நம்ம பெற்றது. இப்ப என்ன அப்டின்னா, அந்தகன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஒரு அசுரனா இருந்தான். அவன் வந்து அறியாமை இருந்தான். ஆனா அவன் வந்து வரத்தால் வந்து அவன் வந்து உயர்ந்தவனா இருந்தான். அவன்கிட்ட இருந்த வலிமையினால உலகத்தில் இருந்த எல்லா உயிர்களையும் அவன் வந்து கொடுமைப்படுத்தினான். அப்படி பண்ணும்போது வானவர்கள் வந்து வேண்டும்போது இவர் வந்து 3 அந்த சூலம் கொண்டு அவர வந்து கொன்று மீட்டார் அப்படிங்கிறது மாரி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கதையில வந்து இங்க பார்வையற்றவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது இது வந்து ஒரு கதையா பார்க்காம இந்த ஒரு மந்திரங்கள புரிஞ்சாலே நீங்க வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிரும். யார பார்த்தாலும் உங்களுக்கு யார் மேலயும் கோவமெல்லாம் வராது. நமக்கு புரிஞ்சிரும். ஓகே. இவங்க வந்து இந்த மாரி ஒரு அறியாமையில இருக்காங்க அப்டின்ட்டு. அ அறியாமையில இருக்காங்க அப்டின்னு சொன்னா, இத ஒத்துக்கிறதுக்கே மனம் தயங்கும். அறியாமையிலனா யார பார்த்து இப்ப வந்து யாராவது போயி அ நேரடியா போய் "நீ ஒரு முட்டாள்" அப்டின்னு யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? அப்டி சொன்னா கொஞ்சம் யோசனை நடைமுறையில யோசனை பண்ணி பாருங்க. சாத்தியமா அப்டின்ட்டு. இந்த உலகத்துல அதாவது ஒரு அ சில இடத்துலலாம் அவரே சொல்லியிருப்பாரு. வடிகட்டின முட்டாள்லாம் சொல்லுவாரு. அந்த மாரி முட்டாள்ன்னு சொல்லக்கூடிய வடிகட்டின முட்டாள்கிட்ட போய் கூட நீங்க முட்டாள்ன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இது ஒரு ஒரு சின்ன கருத்தும் கூட இத நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காவது கொஞ்சம் அவங்க செய்யற செயல்ல அறிவு குறைபாடா இருக்கிறதா நெனச்சீங்கன்னா, அவங்க கிட்ட அத நேரடியா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இப்ப உலகத்துல எல்லாம் பிரச்சனை என்ன அப்டின்னா, "உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்?" இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதுனால, அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு புரியாது. அது அறியாமையில இருக்கோம் அப்படிங்கிறது வந்து, எந்த அறியாமையில இருக்கிறவனுக்கும் தெரியாது. அது தெரிஞ்சு அவங்க அறியாமையில இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது போய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க அவங்கள விட அறிவு உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் அறியாமைய நேரடியாக காட்டக்கூடாது, குத்திக் குடுக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது அது இன்னும் நெருப்பா தான் உருவாகும். இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த உலகத்துல யாரு அந்தகன்? யாரு கருத்துரை அந்தகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி இருக்கும். ஸோ, அப்பேற்பட்ட ஒரு சூழல் உண்டு இந்த உலகத்துல. ஸோ, அந்த மாதிரி வந்து இங்க பார்வையற்றவன் அப்படின்னா, தன்னுடைய கருத்துல வந்து அவனுக்கு அறியாமை நீங்காதவன் அப்படிங்கிறவன் தான். அது வந்து ஒரு அசுரத்தன்மை உடையது. அப்ப அறியாமை என்பதே ஒரு அசுரத்தன்மை. இது எல்லா இடத்துலயுமே நெறைய இடத்துல குறிப்பிடப்படுது. எல்லா புத்தகங்களும், எல்லா பிலாசபியும் அங்க தான் போய் நிக்கிறாங்க. மனிதர் குலம் துன்பப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்டின்னா, அறியாமை தான் அப்டின்ட்டு. அவித்யா, சேத்ரம், அவிஜ்யா, பச்சயா, அவிஜ்யா, பச்சயா, பச்ச. ஸோ இதெல்லாம் புத்தர் சொன்னது.
யார் போய் எடுத்து பார்த்தாலும் அவங்க ஃபைனலா கன்க்ளூட் பண்ண இடம் வந்து அறியாமை. அறியாமை அப்படின்னு சொன்ன உடனே, அ நாம எங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, உலகியல் வாழக்கூடிய அறியாமை வந்து, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், அந்த டிகிரி படிச்சிருக்கேன். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நம்ம ஏற்கனவே கல்லாமை, கல்வி அதில படிச்சுட்டு வந்திருக்கோம். தன்னை அறியாத ஒரு கல்வி, கல்வியே கிடையாது. இத முதல்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தன்னுடைய ரியலைசேஷனுக்காக மட்டும் தான் இந்த பிறவி அப்படிங்கிறத மட்டும், தன்னை உணர்றதுக்காக தான் இந்த பிறவி அப்படிங்கிறதே உங்களுக்கு நோக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா, தன்னை உணராதவே நீங்க இந்த உலகத்துல எதை கற்றாலும் அது எல்லாம் வீணா போனது தான். அது எல்லாம் ஏதோ ஒரு உலகியல் பொழப்புக்காக பயன்படுத்துறோமே தவிர, தான் வந்த பிறவிக்கு, தன்னுடைய நோக்கத்துக்கு அது பயன்படாது. அது உலகியல் வாழ்றதுக்கு மட்டும் தான் பயன்படும். உலகியல் வாழ்வது பயன்படுத்தி, இந்த உடலை வந்து நம்ம பாதுகாக்கிறது பயன்படும். அது இன்னொரு டைமென்ஷன். உடல பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா, "உடலுக்குள்ள தானே உத்தமன் கோயில் கொண்டான்" அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்போ உடல பாதுகாக்கிறதுக்கும் இதுக்கு தான் தேவைப்படுமே தவிர, அதையும் சரியா பயன்படுத்தி, இந்த உடல பயன்படுத்திக் கொண்டு, இந்த உடலில் இருக்கும்போது தன்னுடைய நோக்கம் தவறிறக்கூடாது. எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. இந்த திருமந்திரங்கள்லாம் இத்தன திருமந்திரம் படிச்சோமா, அத்தன திருமந்திரம் படிச்சோம் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, எந்த திருமந்திரம் படிச்சாலும் உங்களுக்கு புரியும். இதுல வந்து இந்த திருமந்திரம் இப்படிதான் இருக்கு. இத்தனா திருமந்திரம் அப்படிலாம் இல்ல. எந்த திருமந்திரம் பார்த்தாலும் ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து "அந்தகன் தன் அசுரன் போல்" அப்படின்னு சொன்னா, அதுக்கு அறியாமைக்கும் ஒரு வலிமை இருக்கு. இன்னைக்கு உலகத்த ஆள்றது யாருன்னு பாருங்களேன். அறியாமை தான் உலகத்த ஆண்டுட்டு இருக்கு. அ இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளாரையும் அறியாமை நிரம்பி இருக்கு. எல்லாருடைய பெரும்பாதியான செயல்கள் வந்து இன்னைக்கு அறமற்ற செயல்கள் தான். அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுமையாவே மறைஞ்சு இருக்கு. அப்ப யாரு இந்த உலகத்த ஆள்றது யாரு? அப்ப அறியாமைக்கும் ஒரு வரம் இருக்கு. அறியாமையும் இறைவனுடைய இன்னொரு பக்கமாக தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் இததான் நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கதை வந்து புரியும். இந்த கதை வந்து அசுரன் வந்து இந்த மாரி வந்து ஒரு குருடன போன்ற ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இந்த பாடல்ல. அப்ப அறியாமை அப்படிங்கிறதும், அசுரனுங்கிறதும் ஒரு இந்த நாட ஆளக்கூடியதுமாக இந்த உலகத்துல இருக்கு. இது எல்லாமே நடந்தது எல்லாமே நடக்கிறது எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. ஒரு திரை, ஒரு மறைப்பு. இந்த இறைவன தனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னை உணர முடியாத ஒரு மறைப்பு வந்து மறைச்சு வச்சிருக்கு. அத நம்ம வந்து சூலம் கொண்டு நம்ம சூலங்கை கொண்டுன்னா, சூலம் வேல் கொண்டு அத நம்ம நீக்கணும் அப்படிங்கிறத வந்து, அந்த வேலுங்கிறத குறிப்பிடக்கூடியது வேற எதுவும் இல்ல, ஞானம் தான். அது யாரு குடுத்தாங்கன்னா, இறைவன் தான். ஸோ இறைவனுடைய அனுகிரகத்தால தான் நாம இத வந்து அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து கொலையில் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு, தானங்கிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டுமென்று எண்ணி, அ தலையை பரிந்திட்டு சந்தி செய்தானே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுலயும் வந்து இப்போ பிரஜாபதி அப்படிங்கிறவர் வந்து பிரம்மாவனோட மகன். அவன் வந்து எ அவர் வந்து யக்ஞம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரு சிவபெருமான வந்து அழைக்கல. அப்புறம் இன்னொரு இது இருக்கு. பார்வதி அம்மா வந்து இவரோட பெர்மிஷன் இல்லாம, அண்ணனோட பெர்மிஷன் இல்லாம ஏதோ ஒரு ரிலேஷன் சொல்றாங்க. அது வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதனால சிவபெருமான கூப்பிடல அப்படிங்கிற மாரி இது ஏதோ பார்த்தா ஒரு நம்ம ஊர்ல நடக்கிற பிரச்சனை மாரி இருக்கும். ம். அ ஸோ மச்சான் வந்து ஒரு பொண்ணு வந்து மச்சான வந்து தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும், அவர் கோவப்பட்டு அ தங்கச்சி வீட்டுக்காரர் மேல கோவிச்சுக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு கதை ஒண்ணு வருது சொல்றாங்க அப்படி. அதனால வந்து அவரு யக்ஞம் பண்ணிட்டு இருக்காரு. அத பார்த்த உடனே இவருக்கு மாமனுக்கு கோவம் வந்துருது. என்ன கூப்பிடாம இவரு யக்ஞம் பண்றாரு அப்டின்ட்டு. அந்த கோவத்துல சரி ஒரு யக்ஞத்துல கூப்பிடாம பண்ணிட்டாங்க இல்லையா? விட வேண்டியது தானே. அதுக்காக அவரு சும்மா விட்டாரு. போன உடனே பார்த்தாரு யக்ஞம் பண்ணிட்டு இருக்க தலைய வெட்டி நெருப்புல போட்டாரு. ம். அ இப்படியெல்லாம் நடக்குது. யாரு பண்ணது இதுன்னு பார்த்தா இறைவன் பண்ணது. யாரோட தலைய வெட்டியிருக்காரு அப்படின்னு பாருங்க. அந்த அகந்தை, அகங்காரம் என்பது வெட்டி வீசப்பட்டது. ஆனா அந்த அகங்காரம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனா, அந்த அகங்காரம் எப்படி இருக்கும்னா, இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி கதை சொல்ற மாரி, கடைசியில சரி அவன் வேண்டும் அப்படின்னு மீண்டும் வந்து பார்வதி அம்மாள வேண்டுன மாதிரியும், இது வந்து ஜி.ஜே. பார்வதி அம்மாவோட கருணையினால, மறுபடியும் அந்த பிரஜாபதியினுடைய மகனுக்கு இந்த ஆட்டுத்தலை வந்து எடுத்து, அத அப்படியே பொருத்தி, இது இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி வச்ச மாதிரி இந்த கதை சொல்லப்படுது. இது எங்க நடந்தது அப்படின்னா, அந்த திரிப்பற்றியலூர் அப்படின்னு ஒரு ஊரு. இப்ப அது என்ன ஊர் பேர்ல இருக்குன்னு எனக்கு தெரியல.
இந்த மாதிரி 8 ஊரை வந்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து வீரட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அந்த மரக்கருணை செய்த ஊர்கள் வந்து வீரட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவதிகை, திருக்கடவூர், திருக்கொக்கை, திருக்கொருக்கை, அப்புறம் வந்து வழுவூர், திருக்கோவலூர், திருப்பற்றியூர், திருக்கண்டியூர், திருவிற்குடி இதெல்லாம் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து வந்து ஒரு என்னன்னு சொல்றது? திருன்னு வந்தாலே இதெல்லாம் உயர்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் வந்து அந்த இடத்தெல்லாம் இருந்த இடங்களா சொல்றாங்க. இந்த 8 இடங்கள் வந்து அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகத்துல அங்கங்க பார்க்கும்போது இதெல்லாம் 8ஆ இருக்கு. இதுதான் வந்து ஒரு ஒரு பாடல்ல கூட வருவது உண்டு. அநேகமா அதெல்லாம் வந்து அந்த பாடல் கூட இருங்க அப்படியே இன்னொரு ஸ்லைட்ல இருந்து ஷேர் பண்றேன். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லைடு ஒண்ணு தெரியுதாங்கம்மா? ஷேர் ஆயிருக்கோம். தெரியுதுங்க. குற்றாயினம் வருவீங்க. அது நான் பாடினா சுமாரா இருக்கும். மங்கையர்கரசன் பாட வைக்கலாம். கூற்றாயினவாறு விளக்ககினி குற்றாயினவாருவிலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். குற்றாயினவாருவிலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். எற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாதென்ப ஈற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட அற்றேன் அடியேன் அதிகை கெடில. அற்றேன் அடியேன் அதிகை கெடில. விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். திருநாவுக்கரசர் சுவாமிகள் வந்து 4ஆம் திருமுறையில பாடின இந்த அதிகை வீரட்டானம் அப்படிங்கிற ஒரு தலத்துல இத வந்து இந்த பாடல்ல இங்க வரக்கூடிய எல்லா பாடல்களையும் இந்த கடைசியில வரும்போது வீரட்டானத்துறை அம்மானே அப்படின்னு தான் முடியும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல்லாம். அந்த அந்த வீரட்டானம் அப்படிங்கிறத இப்ப நம்ம இந்த பாடலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு 8 இடங்களை வந்து ஒரு குறிப்பிட்டு இந்த திருமந்திரங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து இந்த இது நடந்தது வந்து இந்த திரு திருப்பரியலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இது வந்து வந்ததா சொல்றாங்க. எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் ஐந்தலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. ஸோ அச்சுதன் அப்படிங்கிறது வந்து ஒரு அரக்கன். அவனை வந்து கொன்ற இடத்த வந்து நம்ம பார்த்தோம். இதுல வந்து அதோடதான் அவருக்கு இந்த பிரம்மாவுக்கு வந்து 5 தலைகள் இருந்தது. அதுல அகங்காரத்தோட வச்சு படைக்கும் போது இந்த உலகத்துல அகங்காரம் நிறைந்தாக வருது அப்படின்னு சொல்லி அந்த 5வது தலையை வந்து கிள்ளி எறிந்துட்டாரு சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து இந்த கதை இருக்கு. ஸோ அதன் பிறகு வந்து 2வது இடத்துல வந்து அடுத்து எங்கும் கலந்தும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதி பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு
பிறர் குறித்து ஆழி செய்தானே. இந்த 2 திருமந்திரங்களை வந்து நம்ம சென்ற வாரத்துல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு 2 திருமந்திரங்கள் வந்து அதை தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கருத்துக்கள் வந்து என்னன்னா, ஆழமான கருத்துக்களை வந்து நமக்குள்ளார தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூல துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முள்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக் கடவூர் நலமாய் இருந்தது. படிக்கும் போதே உங்களுக்கு அப்படியே சாதாரணமா உரைநடையில இருக்கிற மாதிரி புரிதல் வந்துடும். எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா இதை கொஞ்சம் மறைபொருளாக இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். நாடின்னு கேள்விப்பட்டிருப்போம், பிராணான்னு கேள்விப்பட்டிருப்போம், சக்கரம்னு கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் குண்டலினி சக்தி இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கேள்விப்பட்டது உண்டு. யாராவது இதெல்லாம் பயன்படுத்திங்க அதை ஸ்கேன் பண்ணி காட்டியிருப்போமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை ஆப்ரேஷன் பண்ண சர்ஜன் கிட்ட போய் கேட்டாலும் ஒரு சக்கரம் கூட என்னால் எடுக்க முடியலங்கிறாங்க. ஆனால் நம்ம 6 சக்கரம் 7 சக்கரங்கிறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில சக்கரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் திருமணத்தில் கடைசி பகுதியில் வருது. திருவம்பல சக்கரம்லாம் இருக்கு. இங்க உள்ளார இருக்கிற சக்கரம் வந்து நம்ம 6 சக்கரம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூர் இருக்கும். என்னைக்காவது எர்னியா ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்கிட்ட போய் சார் அங்கே ஒரு எர்னியா ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும், மணிப்பூருக்கு சக்கரம், அந்த சக்கரத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா பார்த்து கொடுங்க, எடுத்து கொடுங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டில் வாங்க முடியாது. அப்படி யாராவது வாங்கியிருக்கோமா இது வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான சர்ஜரி நடக்குது. இது வரைக்கும் நானும் சில டாக்டர்கிட்ட சொன்னேன், எடுத்து கொடுக்க சொல்லி அவங்களாம் கடைசியில் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இது வந்து நமக்கு இந்த வந்து 8ஆம் தந்திரம் கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கு இது எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பெருசா வந்து சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம மூக்கை தொட்டு பார்த்து ஒரு மூக்கை அடைச்சி இன்னொரு மூக்கில் காற்று விட்டு பார்த்தா ஒரு மூக்கு ஃப்ரீயா இருக்கு, ஒரு மூக்கு அடைச்சிருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது மாறி இருக்குது. இப்போ இந்த மூக்கில் வந்து சளி வந்து அடைச்சிக்கிச்சுன்னா சளியும் கிடையாது, சளியே இல்லாத நேரம், வெயில் காலம். இப்போ இந்த நேரத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கு. எந்த பக்கம் அடைச்சிருக்குதோ அடுத்த பக்கம் திரும்பி படுத்தா அது இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஓப்பன் ஆயிடுது. அப்போ இந்த நாடிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இவ்வளவுதான். நம்ம நாடி பிராணா ஓடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான எவிடன்ஸ் இவ்வளவுதான். இதுக்கு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. மூக்கு எங்கன்னா போய் கடன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் விரலை வாங்கிட்டு வந்து தொட்டு பார்த்து அமுத்தி பார்த்து அதுக்கப்புறம் காற்று அடிச்சு பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். கையை தொட்டு மூக்கில் வச்சு ஒரு பக்கம் அடிச்சு இன்னொரு பக்கம் விட்டு பார்த்து தெரிஞ்சிருப்போம். அப்போ நாடிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நாடிஸ்குள்ளர் என்ன இருக்குன்னா அது பிராணா ஓடிட்டு இருக்கு. இந்த பிராணா ஓட்டங்கள், பிராணா இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பிராணா இல்லைன்னா ஒரு புலன்கள் கூட வேலை செய்யும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பிராணம் வந்து இந்த நாடிஸ் வழியே போகும்போது நாடிகள் வந்து சமநிலை பெறும்போது அங்க சக்கரங்கள் உருவாகிறதா வந்து சொல்லப்படுது. இந்த சக்கரங்கள் எல்லாம் சமநிலையில இருக்கும்போது எல்லா சக்கரங்களும் ஒரே நேரத்தில் அது ஓப்பன் ஆகிற போது இந்த சுழுமுனை நாடி அப்படிங்கிறது மூலாதாரத்துல இருந்து ஆக்னை வரைக்கும் வருது. அதுலயும் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து துரியம் வரைக்கும் கொண்டு போறது உண்டு. ஆக்னை வரைக்கும் வரும்போது நம்ம இருக்கும்போது நமக்கு ஞானம் வந்துடுது. இந்த துரியம் வழியாக நம்மளுடைய உயிராற்றல் அது வெளியே செல்லும் போது அது வந்து இறைவனோட போய் சேர்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்ப மூலதுவாரம் அப்படிங்கறது வந்து மூலம் ஒருவன்னா யாரும் இல்ல. அது வந்து சொல்லப்போனா குண்டலினி சக்தின்னு சொல்றோம். அது இறைவனுடைய அந்த அளப்பரிய ஆற்றல் வந்து நமக்குள்ளார இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த உள்ளார இருக்கக்கூடியது. மேலை துவாரத்துங்கிறது வந்து சில பேர் வந்து அதை ஆக்னியை குறிப்பிடுறாங்க, சில பேர் துரியத்தை குறிப்பிடுறாங்க. ஆனா நம்முடைய அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா மேலேத்தி கொண்டு வர்றதுதான். இதுல வந்து காலுற்று அப்படிங்கிறது கால் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த 2 நாசி துவாரம் இடது வலது இந்த 2 சுவாசத்தை வந்து நம்முடைய மூச்சு காத்தை மடைமாற்றம் செய்யறது அல்லது பிராணாயாமா அப்படின்னு ஒரு இதுவும் நம்ம படிச்சிருப்போம். பிராணாயாமா அப்படிங்கிறது வந்து பிராணா பிளஸ் ஆயாமா மூச்சு காற்று சமநிலைப்படுத்துறது. அப்படி சமநிலைப்படுத்தும் போது நீங்க வந்து காலனை வந்து யமனை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு இடம். இதுக்கு சூத்திரங்களும் சப்போர்ட் பண்ணுது. பதஞ்சலி சூத்திரமும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பாக்ய ஆபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தக
அதனால பிரகாச ஆவரண செயக. உங்களுடைய கர்மாக்கள்லாம் கலைய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. இறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த உடல் அழிஞ்சு போறத இறப்புன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இறப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்மாக்கள் இருக்கிற வரைக்கும், பிறப்பு அப்படின்னு ஒண்ணு வந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, அந்த கர்மா கழிஞ்சிடுச்சுன்னா, இந்த உடல் அழிஞ்சாலும் நம்ம இறப்பதில்லை, இறைவனோட சேர்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ, அந்த மாரி இங்க வந்து திருமந்திரங்கள்ல வந்து வரும். காலனை வந்து கூற்றை உதைக்கும் குறியது ஆமி. பிராணாயாமத்துல வருது பின்னாடி. அதெல்லாம் வந்து யமனை எட்டி உதைச்சிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் வரும். யமனை எட்டி உதைச்சா என்ன? யமனுக்கு என்ன வலிக்கவா போகுது? யமனுக்கு வந்து அவன் எவ்வளோ பெரிய யமன் அவனுக்கு வந்து உதைக்குமா? யமபெருமான் நம்ம அப்படிதானே காட்டுறோம். அவர் பெரிய எருமைலாம் வருவாரு, பெரிய உடம்ப வச்சிருப்பாரு அப்படிலாம். நாம உதைச்சா அவருக்கு என்ன? அப்ப நாம உதைக்கிறதுக்கு அவரோட பெரியவனாகணும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இறப்பு அப்படின்னு கிடையாதுன்னா, இந்த உடம்ப வச்சு இருக்கிறது அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இறப்பு அப்படிங்கிறது வந்து இந்த உடல் அழியும்போது நம்ம இறைவன்கிட்ட சேர்றோமா, இல்ல இறந்து போறோமா அப்படிங்கிறது தான். எப்படி இந்த பிறப்பு வந்து பிறந்த எல்லாரும் வந்து இந்த உடல விட்டு இந்த உடல் எடுத்தவங்க எல்லாருமே இந்த உடல விட்டு போகணும். இந்த விடல விட்டு போகும்போது நமக்கு இறப்பு அப்படின்னு ஒண்ணு நிகழுது. அப்ப இறந்த எல்லாரும் மீண்டும் பிறந்தே ஆகணும். எப்படி பிறந்த எல்லாரும் இறந்து ஆகணும் என்பது நியதியோ, அதே போல இறந்த எல்லாரும் பிறந்தே ஆகணும். அப்ப இந்த பிறப்பு, இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இதுக்கு என்ன வழி இருக்கு? இத வந்து கடந்து போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இறைவன் கிட்ட சேர்றது மட்டும் தான். அதுதான் நம்ம இறைவனடி சேர்ந்தார்ன்னு சொல்றோம். அந்த அந்த நிலைய அடையறதுக்கான நம்முடைய தீவிர முயற்சியில எந்த விதத்திலயும் விட்டுக் குடுக்கக்கூடாது. அதுதான் எடுத்த இந்த பிறவியினுடைய நோக்கமே. இப்ப நமக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கா சார்? அ அதெல்லாம் வந்து உண்மையா? அதெல்லாம் நம்ம போகணுமா? அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு சில இயற்கை நிகழ்வுகள உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன். அத வச்சு நீங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிரும். நாம இன்னைக்கு காலையில சாப்பிடுறது ஒரு உதாரணத்துக்கு கற்பனைக்கு வச்சுக்கலாம். வாழைப்பழம், மாம்பழம், ஒரு தேங்காய், இளநீ, சாத்விக் ஃபுட். இந்த மாரி ஏதாவது சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நம்ம ஒரு என்னவோ ஒரு ஃபுட் சாப்பிடுறோம். நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய ஃபுட் நம்ம சாப்பிடுறோம். இது எங்கேருந்து வந்திருக்கும்? தாவரங்கள்ல இருந்து வந்துச்சு. தாவரங்கள்ல ஒரு ஒரு வாழைப்பழம் அது பழமாக மாத்துறதுக்கு எத்தனை மாதங்களை எடுத்துக்கொண்டது? ஒரு மாங்கனி எத்தனை மாதங்கள் எடுத்துக்கொண்டது? எல்லாமே அதிகபட்சமா 2 மாசம், 3 மாசம் இந்த மாரி எடுத்துக்கும். இந்த 3 மாசத்துல அது கனியாகி, பழமாகி நம்மகிட்ட வருது. அத நம்ம சாப்பிடுறோம். ஒரு நாள் சாப்பிட்ட உடனே அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்குள்ளார வருது. அந்த பழம் அதோட அழிஞ்சு போயிடுச்சு. நீங்க சாப்பிட்ட உடனே அந்த தாவரம் 3 மாசம், 2 மாசம் அது சேர்த்தி வச்சு அந்த ஆற்றல் எல்லாம் அது ஒரு நாள்ல முடிஞ்சது. அப்போ நமக்கு ஒரு நாள் ஒரு வேளைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை, அத தயாரிக்கிறதுக்கு 3 மாசம் தேவைப்படுது. எங்க இருந்து என்ன சேமிக்குது அது? இப்ப கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வாழை மரத்த மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இத கொண்டு போய் கம்பேர் பண்ணி பொறுத்துங்க. ஒரு வாழை மரம் நமக்கு என்ன தெரியும்? வாழை மரத்த நட்டு தண்ணி ஊத்திட்டா, மரத்துல இருந்து மரம் வந்து கீழ இருந்து தண்ணிய எடுத்துட்டு போயி, தண்ணி உறிஞ்சு குடிக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சவங்க சொல்லுவாங்க, "சார் சைலம் புளோயம்." சைலம் நீரை கடத்துகிறது, புளையும் உணவை கடத்துகிறது அப்படிதான் சார் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுக்கு யாரு உணவு போட்டது? அங்க யாரு சாப்பாடு போட்டது? உணவு கடத்துது. இப்படி நாம அதிகபட்சமா நம்முடைய திங்கிங் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா, நிலத்தில இருந்து அந்த வாழை மரம் எடுத்த நீரும், அதனுடைய உணவு எத சொல்றீங்களோ நீங்க அது சொல்லக்கூடிய என்பிகே அந்த சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் தாண்டி, அது பக்கத்திலேயே இன்னொரு மரம் நட்டு, நீங்க ஒரு தென்னை மரத்த நட்டு வச்சு அது இளநிய உருவாக்குது. வாழை மரம் வாழைப்பழத்த உருவாக்குது. இப்ப ஒரே தண்ணி, ஒரே மண்ணு ஏன் வேறு வேறு விதமா இருக்கு? அப்ப அது இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து, இந்த இயற்கையிலிருந்து தனக்கு தேவையானத உறிஞ்சி எடுக்குது. அப்ப தேவையானத ஒரு மாம்பழத்துக்கான அத்தன குவாலிட்டி மாம்பழம் உறிஞ்சி எடுக்குது. ஒரு தென்னை மரத்துல தேங்காய் வந்து அதுக்கான தேவைய உறிஞ்சி எடுக்குது. ஒரு வாழை மரம் அதுக்கான தேவைய உறிஞ்சி எடுக்குது அப்படின்னா, எங்கிருந்து உறிஞ்சி எடுக்குது? இறைவெளி, வெட்ட வெளி. நம்ம இப்ப உட்கார்ந்திருக்கிற இடத்துல எல்லா பழங்களுக்கான எல்லா புரோகிராமிங்கும் இருக்கு. எல்லா சக்தியும் இருக்கு. வாழைப்பழம் நம்மளுக்கு தலைய சுத்தி இருக்கு இப்ப. மாம்பழம் தலைய சுத்தி இருக்கு. தென்னை மரம். நாம நாம என்னென்னலாம் இந்த உலகத்துல நாம சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணோம், எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல அப்படி கலஞ்சு இருக்கு.
அது அதுக்கு தேவையானதை மட்டும் உறிஞ்சி எடுக்குது. காத்துல ஆடுற மரம், அது காத்து மட்டும் இல்ல. காத்த மட்டும் உரியறதில்ல. விண் என்ற சக்தியை உரியுது. அதை தாண்டி வாழைப்பழத்துக்கான குவாலிட்டி இறைவெளியிலிருந்து அது பிரிச்சு எடுக்குது. அப்ப அதுதான் நம்ம இயற்கைன்னு சொல்றோம். இயற்கைன்னு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து இயல்பாக அது பிரிச்சு எடுக்குது. அது பிரிச்சு எடுத்த பிறகு, அது பழமாக மாத்தி நமக்கு கொடுக்குது. இப்ப நமக்கு தேவையான ஒவ்வொரு வேலைக்கு தேவையானது எல்லாமே நாமளே பிரிச்சு எடுக்கணும்னா, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு 3 மாசம் இயற்கையிலேருந்து பிரிச்சு எடுக்கணும். அவ்வளோ ஸ்லோவா எடுக்க முடியும். அது அவ்வளோதான் எடுக்கும். அப்ப நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு தாவரங்களும் இறைநிலையிலிருந்து எத்தனை விஷயங்கள பிரிச்சு எடுத்து, சேர்த்து வச்சு, சேமிச்சு குடுக்குது. நமக்கு ஒரு வேளை காலி பண்ணிடுறோம். அப்ப இறைவனுடைய படைப்புல பாருங்க, மனிதனுடைய தேவைகள பூர்த்தி பண்றதுக்கு, இவ்ளோ விஷயங்கள் வந்து சேர்த்த வேண்டியதா இருக்கு. அத்தன தாவரங்களும் நமக்கு சேர்த்தி வச்சு குடுத்தா தான் நம்மளோட ஒரு நாள் பொழப்பு நடக்கும். அப்ப இது எல்லாமே இறைவழியில கலந்தே இருக்கு. அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கான தகுதி இருக்கு. அதே போல இந்த உடலுக்கு அந்த இத்தன விஷயங்களையும் இதுல கலந்திருக்கு பாருங்க. இந்த இறைவெளியில இத்தன தாவரங்களும், இத்தன உணவும், நாம என்னென்னலாம் இந்த உலகத்துல அனுபவிக்கிறோமோ எல்லாமே இந்த இறைவெளியில மறைஞ்சிருக்கு. அது உருவம் எடுக்குது, மறைஞ்சு போயிடுது. நீங்க சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த வாழை மரம் எங்க போச்சு? அந்த புரோகிராம் எங்க போச்சு? இது இது இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இறைவன் இப்படி எல்லாத்துக்குள்ளார நீக்கமற இருக்கிறான், நமக்குள்ளார இருக்கிறான் அப்படிங்கிறத நெனச்சு, இந்த இயற்கையில தனக்கு என்ன தேவையோ அதை ஈர்க்க முடியும். நாம நினைக்கிற இந்த வெட்ட வெளி, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய வெட்ட வெளியில எல்லாமே இருக்குங்கிறத உணர்ந்து, அத நம்மளால ஈர்த்துக் கொள்ள முடியும் என்பது நமக்கு இந்த சின்ன சின்ன தாவரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஒரு உதாரணத்த கொண்டு அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு பக்குவம் பெற்ற இந்த உடம்பு, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய மனம், இது எல்லாமே இருக்கு. இதுதான் இந்த மாரி நுண்ணியமான விஷயங்கள உங்களோட சிந்தனைக்கு கொண்டு போணுங்கிறதுனால தான், இந்த மாரி வந்து இந்த வார்த்தைகள்லாம் இவங்க பயன்படுத்துறாங்க. ஞாலம், ஞாலக்கடவூர், நலமாய் இருந்ததே. இதெல்லாம் எங்க இருந்து? இறைவன் தான். இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் மறைஞ்சிருக்கான். நீங்க கை தட்டினா ஓசையே வருது. அதுக்கு முன்னாடி அந்த ஓசை எங்கே இருந்தது? கை தட்டின பிறகு அந்த ஓசை எங்கே போனது? நீங்க உண்ட உணவு இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? மரத்துல வரதுக்கு முன்னாடி அது எங்க இருந்தது? சாப்பிட்ட பிறகு அது எங்க போனது? இந்த சிந்தனைய மட்டும் நீங்க அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே நமக்குள்ளார இருந்து நமக்குள்ளாரே இருக்கு. உள்ளும் புறமும் அதுவே இருக்கு அப்படிங்கிறது புரிதல் வரும். "அடி சேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலை மகனார் மகளாகி திடமாத மாதவம் செய்து." திடம் மாதவம் செய்து அந்த வஞ்செய்து அப்படிங்கிறத கொஞ்சம் பதங்கள பிரிச்சுக்கோங்க. திட மாதம் மாதவம் மாதவம்னா உயர்ந்த தவம் அல்லது தவத்துல ஆழ்ந்து நிக்கிறது செய்து தேவர் அறிய படியார் அர்ச்சித்து பத்தி செய்தாலே. இதுதான் வந்து பார்வதி அம்மா செய்த பக்தி செஞ்ச ஒரு முறைய வந்து இங்க காட்டுற ஒரு இடம். இப்படியெல்லாம் பக்தி செஞ்சு தான் அம்மா வந்து சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதை யார பார்த்து நமக்கு பக்தி உருவாகணும்? அ பக்திங்கிறத வந்து யாராவது சொல்லி, வாவ்! ஒருத்தர் வந்து சாமி கும்பிடுறாங்க. அவங்க சூப்பரா சாமி கும்பிடுறாங்க. அ அவங்க வந்து என்னது? ஏதோ சொல்லுவாங்க. அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போய் போத்துறதுக்குலாம் ஏதோ சொல்லுவாங்க. சாட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி பட்டு உடை எடுத்துன்னு போய் போத்தி விட்டாங்க. பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது வந்து, எனக்குள்ளார இறைவன் எப்படியெல்லாம் அற்புதங்கள நிகழ்த்துறான் அப்படிங்கிறத உணர, உணர அந்த இறைவன் மீது தானா பற்று வரும். உள்ளும் புறமுமாக நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் எப்படி பரிணமிக்கிறான், இந்த பரிமாற்றத் தன்மையை நமக்கு உணர, உணர இறைவன் மீதான பக்தி உருவாக ஆரம்பிக்கும். தனக்குள்ளார இறைவனுடைய அந்த நிலை உணர, உணர இறைவன் மீது ஏற்படுகின்ற மதிப்பு, மரியாதை உருவாகுது பாருங்க. அதுதான் பக்தி. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ நீங்க அத விட்டுட்டு நீங்க அ கோயிலுக்கு போறதெல்லாம் நான் தப்புன்னுலாம் சொல்லல. அது ஒரு நிலை. அது ஒரு உணர்ற வரைக்கும். ஒரு குழந்தைங்க வந்து பள்ளிக்கூட புக்குல படிக்கும்போது சில பொம்மைய வச்சு அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலா பண்ற மாதிரி.
புரிதலுக்காக. இப்ப ஆழ்ந்து படிக்கும்போது நமக்கெல்லாம் நம்மளுடைய உள் உணர்வு இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்பேற்பட்ட திருமந்திரங்கள்லாம் வந்து இங்க புராண கதைகள்லாம் சொல்லி வச்சோனே நெறைய தர்க்கவாதங்கள் உண்டு. தர்க்கவாதத்தை விட்டு மதினர்கள் வந்து ஞானமுற்றார்கள். அவங்க பிறவிய வந்து முழுமை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து புராணம் கரெக்ட்டா, புராணங்கள்லாம் புருடா கதைகள், புராண கதைகள்லாம் அப்படியெல்லாம் தர்க்கவாதம் செய்யறதுல எந்த விதமான பலனும் கிடையாது. 4 பேர் முன்னாடி, ஆஹா! என்ன அறிவாக பேசுகிறான் இவன். இவன் வந்து புராண கதையே புருடா என்று சொல்லிவிட்டான். ஆமாம், அப்படித்தான் உண்மை போல் தோன்றுகிறது. யாரோ ஒருவன் கதை விட்டு விட்டான். இந்த கதை எழுதுவதற்கு எவ்வளவு கடினம் என்று கதை எழுதுறவனுக்கு தான் தெரியும். தன்னை தான் வந்து ஒரு மறைபொருளை உணர்ந்த பிறகு, அந்த மறைபொருளுக்கு எத்தனையெல்லாம் கதை சொல்லி, அது எப்படியெல்லாம் உருவகப்படுத்தி ஒரு கேரக்டர உருவாக்கி, அதெல்லாம் பொருந்துகின்ற வண்ணத்துல அது புரியிற வகையில. இப்போ புரியாத ஒருவனுக்கு கதையா இருக்கும். ஆனா புரிஞ்ச இன்னொரு ஞானி என்ன சொல்லுவாரு? இது வந்து தப்புன்னு சொல்லி அப்படி அப்படி சொல்லாத வண்ணம் அவங்க அந்த கதைய வந்து அது ஆழ்ந்த கருத்துக்கள வச்சு அத வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட கதைகள கொண்டு நமக்கு புராண கதைகள் வந்து எளிமையா உதாரணங்கள் தானே. உதாரணங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் தானே இது. அந்த மாரி இடங்கள வந்து நமக்கு சுட்டிக்காட்டி கொடுக்கக்கூடிய மந்திரங்கள், இந்த திருமந்திரங்கள் வந்து இப்போ மத்த பாடல்கள் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, எல்லாமே வந்து இப்போ திருமுறைகளா இருக்கட்டும், எத படிச்சாலும் உதாரணங்கள் இல்லாம எங்கேயுமே வந்து எந்த பாடல்களும் இல்ல. ஏன் உதாரணங்கள் இல்ல, நேரடியா போனா அவங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அப்போ அந்த உதாரணங்கள கொண்டு தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ உதாரணங்களா எடுத்த பிறகு, அத நம்ம வந்து நமக்குள்ளார வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த இது வந்து வரும். சிவபெருமான் வந்து சிவபெருமான சரணடையணும். அ அடிசேர்வன் அப்டின்னா வேற ஒண்ணும் இல்ல. சரணடையறது தான். இப்ப சரணடையறத வந்து அ சரணடையறத மட்டும் இல்ல, அவனையே நான் வந்து அடிசேர்வன் என்ன அப்டிங்கிறத வந்து சிவபெருமானோட அவங்களோட அந்த திருமணம் செய்து கொள்வேன் அப்டின்னு பார்வதி அம்மா சொன்னது. இதுல வந்து ஆதியை நோக்கி அப்டிங்கிறது வந்து ஆதி முதலாகிய சிவபெருமான நோக்கி, அ இதுல வந்து ஆதியை நோக்கி சிவபெருமான வந்து அடையறதுக்காக இவங்க பண்ண இதுதான். அது வந்து இமயமலை சாரல்ல வந்து தேவர்கள்லாம் வந்து இந்த இதுல இன்னைக்கு நம்ம முதல்ல பார்த்த அந்த அந்த காட்சி வந்து இங்க வந்து அதுக்கு திருமந்திரம் இருக்கு. இதுல வந்து மூவரும் அறிய பரமனை பூஜித்து பக்தி செய்து வழிபட்டாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க. பார்வதி யாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின கேட்டா, அதுக்கு பல கதைகள் உண்டு. அவர் வந்து அ பர்வதராஜன் மகள். பர்வதம்னா மலை, மலைகளுக்கெல்லாம் அரசன், பிரஜாபதி, பிரஜைகளுக்கெல்லாம் அரசன். அப்படி வந்து பார்வதி பின்னாடி ஒரு புராணங்கள் போனா, அந்த கதையெல்லாம் பயங்கர நீளமா இருக்கு. அவங்க யாரோட மகள், அவங்களோட அப்பாவோட இதெல்லாம் பார்த்தோம்னா, அது வந்து அதுவே வந்து ஒரு பெருசா இருக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் அந்த கதைகள் எல்லாம் எப்படி உருவாக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ம் எளிமையா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேனே. அ இப்ப நெறைய பேர் எல்லாருமே இங்க யாரும் சினிமா பார்க்காதவங்க யாரும் இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாருமே சினிமா பார்த்திருப்பீங்க. நாமெல்லாம் ஒரு சினிமா போய் தியேட்டர்ல பார்த்துருவோம். ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது. அந்த திரைப்படத்த எழுதுறான் பாருங்க. அவன் சினாப்சிஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குவான். அதெல்லாம் இப்பல்லாம் நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசர்ச் எல்லாம் சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி அவன் ஒரு சினாப்சிஸ எடுத்துக்கிட்டு போயிட்டு, அ தயாரிப்பாளர்கிட்ட மத்தவங்ககிட்டலாம் குடுப்பான். அது இந்த சினாப்சிஸ எடுத்துக்கிட்டு தான் என்னோட கதைக்கு நீங்கலாம் பணம் குடுக்கணும். பினான்சியல் சப்போர்ட் பண்ணணும் அப்டின்ட்டு. அதுல ஒரு 3 பகுதி இருக்கும். முதல்ல அந்த ஹீரோட பேக்கிரவுண்டு, இந்த கதை எத நோக்கி போகுது அப்டிங்கிறது ஒரு அறிமுகம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் அத சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்டிங்கிறதெல்லாம் இருக்கும். கடைசில வந்து அந்த பிரச்சனைய எப்படி சமாளிச்சான் அப்டிங்கிறது அதுல இருக்கும். இந்த 3 விஷயத்த கொண்டு அவன் வந்து ஒரு இடத்துல சொல்லி புரிய வச்சுருவான். இந்த மாரி இந்த புராண கதைகள பயன்படுத்தும்போது பார்த்தோம்னா, அது பார்வதி தேவியா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த புராண கதைகள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு எங்க இருந்தாங்க? ஒரு இடத்த குறிப்பிட்டு, இந்த இடத்துக்கு பின்னாடி அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருந்தது? அதுக்கப்புறம் அத எப்படி சமாளிச்சாங்க? அப்படிங்கிறத வந்து கிளைமாக்ஸ்ல வந்து முடிப்பாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இந்த புராண கதைகள் எல்லாமே இந்த நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய போராட்டம். இந்த பிறவின்னு மட்டும் இல்ல, முன்னாடி பிறவியிலிருந்து பின்னாடி பிறவி தொடர்ற வரைக்கும் தொடர்ந்து இந்த கதைகள் வந்து அமைக்கப்பட்டு, அதெல்லாம் நம்மள ஆழ்ந்து புரிஞ்சுகிட்டு, இந்த பிறவியில நாம எடுத்த இந்த பிறவியில நமக்கு வந்து எண்ணற்ற
கோடி பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உள்பட பாடி அத்தனை பிறவியிலும் நம்ம பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கோம். அது எல்லாமே நம்ம கழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்தலம் இந்த உடம்பு தான். இந்த உடம்புல நீங்க என்ன பண்ணி கழிக்க போறீங்க? மனத உள்ளச்சமநிலையோட வச்சிருந்து கழிக்க போறீங்க. அப்படி உள்ளச்சமநிலையோட வச்சுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இறைவன் என்ற பக்தி இருக்கு. இந்த பக்தியில வந்து இங்க நம்ம அதிகபட்சமா எவ்வளவு யோசிப்போம்? ஒரு அம்மா பக்தி பண்ணி சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அப்படிதான் யோசிப்போம். கல்யாணம் பண்றது என்னது? 2 அற கலத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. கலத்தல் என்ன? இறைவன்கிட்ட சேர்றது. அதுக்கு நம்ம மொழியில வழக்கமா நம்ம பயன்படுத்துற வார்த்தை யோகா அப்படிங்கிறது. அப்ப இறைவன்கிட்ட சேர்றதுக்கான என்ன வழிமுறைய நம்ம ஃபாலோ பண்றோமோ, அதுதான் இந்த வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய, நாம செலுத்தக்கூடிய பக்தி. அப்ப அதுதான் நம்ம பண்ணக்கூடிய முயற்சி, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி. இந்த முயற்சிக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கிறத வள்ளுவன் சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாது எனினும் தெய்வத்தால முடியாதாமா. அப்போ முயற்சி தன் மெய் வருத்த. தன் உடல் கொண்டு எதை செய்கிறோமோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்ப இறைவனே எங்கும் நீக்கமற நிறைந்திருந்து எல்லாமாக இறைவனே இருக்கும்போது இறைவனால முடியாதது ஒன்று இருக்கான்னா இருக்கு. இறைவனால முடியாதது ஒண்ணு மனிதன்கிட்ட இருக்கு. இந்த உடலை கொண்டு எதை அவன் எடுத்து வைக்கிறானோ அதை இறைவனால தடுக்க முடியாது. உங்களுடைய முயற்சியில இப்ப நீங்க உங்க கையில இருக்க மொபைல் இருக்கு. அதை எடுத்து பக்கத்துல தூக்கி நகர்த்தி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் தடுக்க மாட்டார். அவரால தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது உங்க முயற்சியால் விளைகின்றது. இப்பேற்பட்ட ஒரு தன்மைய உன்கிட்ட குடுக்குறேன். நீ எடுக்கிற முயற்சிய என்னாலயே தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சக்திய உனக்கு குடுக்குறேன். இப்ப இந்த அசுரர்கள்லாம் உருவாகுறதுக்கு காரணம் என்ன? இப்ப அசுரர்கள் அப்படித்தானே வரம் பெற்றார்கள். கடைசியில இறைவன் அதை ஏன் அழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு? வரம் பெற்றதை சரியா பயன்படுத்தணும். பயன்படுத்தலைன்னா அழிச்சிருவாரு. இவ்வளவுதான். அப்ப இந்த உடல் வந்து கொண்டு மெய் வருத்த கூலி தரும். வார்த்தைகள்லாம் என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. நீ இந்த உடலை கொண்டு என்ன விதமான முயற்சி செய்யறியோ அதுக்கான பலனை கிடைக்கும். அப்ப மெய் வருத்த என்ற வார்த்தைக்கு நாம நினைச்சுக்கிறோம் மெய் என்ன உடம்பு, உடம்ப என்ன வறுக்கிறதுன்ட்டு. அப்புறம் வறுக்கிறது இன்னும் கொஞ்சம் மேல யோசனை பண்ணி நாம வந்து உடம்ப வறுக்கிறதுன்னா, அப்பா அப்படி இல்லப்பா. நம்மலாம் கடும் தவம் செய்யறதுக்கு பேர் வருத்துறதுப்பா. எந்த செயல் செய்தாலும், எந்த ஒரு அசைவு கொடுத்தாலும், அதை நம்ம இந்த மெய் தான், இந்த உடல் தான். அத நீங்க எடுத்து எவ்வளவு முயற்சி செய்றீங்க? இறைவன் வந்து எல்லாத்தையுமே படைச்சு வச்சுட்டு, எல்லாமே இருக்கு. உனக்கு எல்லா தகுதியும் குடுத்துர்றேன். அப்புறம் என்ன அடையறதுக்கு நீ முயற்சி பண்ணி வந்து சேரு. அதையும் நானே பண்ணணும்னா, உன்னைய நானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ முயற்சி பண்ணி வரமாட்ட. எல்லாமே படைச்ச இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அவரே பார்த்துப்பாரு. அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா, எல்லாமே நானா பண்ணிக்கணும். அப்ப இறைவன் சிருஷ்டியே பண்ணியிருக்க தேவையில்லையே! இறைவன் சிருஷ்டி பண்ணது எதுக்காக? இறைவன் சிருஷ்டியே பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படி பண்ணிக்கிறதுக்கு. அப்போ இறைவன் வந்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில கொண்டு வந்து மனிதனை உருவாக்கி, மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு, இதை எல்லாத்தையும் அனுபவிச்சு பாரு. இத அனுபவிச்சு பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அத கண்டுபிடிச்சு நீ என்கிட்ட வந்து சேர்ந்துரு. இவ்வளவு ரகசியம். இதுக்கான இந்த சிந்தனையில நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நம்முடைய கர்மாக்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த உணர்வு இல்லாம அனுபவிக்கின்ற எல்லாமே பாவ புண்ணிய பதிவுகளா இருக்கு. அது மீண்டும் மீண்டும் அது வந்து பிறவி துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான். ஒரு இந்த எந்த பகுதியை எடுத்து நீங்க படிச்சாலும், இந்த ஆழ்ந்த கருத்துக்களை விட்டு வெளியே போகாது. இங்க எல்லாம் ஒரு லெவல்ல பார்க்கும்போது, எதுக்கு எடுத்தாலும் எம்பெருமான், சிவபெருமான் இங்க இருக்கிறதெல்லாம் சிவனை பத்தி இருக்கு, இறைவனை பத்தி பேசுது. என்னடா இதெல்லாம் ஒரு போர் அடிக்கிற மாரி இல்ல? மத்த மதங்களும் இப்படிதான் கமெண்ட் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் இறைவன் புராணமே பாடிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பார்வதி புராணம், சிவபுராணம். இப்படியெல்லாம் புராணமா இருக்குது. புராணம் என்பது என்ன சொல்லுது? பிரதானமாக இருக்கக்கூடியது. பிரதானமானது. உண்மை பொருள், மெய்ப்பொருள் இருக்கக்கூடியது. அப்ப இறைவனால எது முடியாது. நம்மளால எது முடியாது. இந்த 2 வித்தியாசம் தெரியணும்.
கடைசியில நாம என்ன ஆகப் போறோம்? எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த ஆழ்ந்த சிந்தனையை எடுத்துக்கொண்டு நீங்க எந்த திருமந்திரம் படிச்சாலும் சரி, அது திருவாசகமா இருந்தாலும் சரி, திருக்குறளா இருந்தாலும் சரி, எந்த டெக்ஸ்ட்ட எடுத்து படிச்சாலும் சரி, எதுவுமே படிக்கலனாலும் சரி, கண்ண மூடிட்டு உட்கார்ந்தாலும், உள்ள உருவாகின்ற சிந்தனைய கூட நீங்க டைரக்ட் பண்றதுக்கு, இந்த உயர்ந்த சிந்தனை இருந்தா மட்டும் உள்ளுணர்வா வரக்கூடிய தன்னுடைய சிந்தனைய அதனுடைய நேர்வழியில நீங்க செலுத்த முடியும். இல்லன்னா அது போன போக்குல போகும். அப்ப நமக்கு என்ன புரியணும் அப்டின்னா, எடுத்த இந்த பிறவிய பத்தி எதுக்கு வந்திருக்கிறேன்? இன்னைக்கே புரியணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணும் அவசரம்லாம் கிடையாது. என்னைக்கு அது புரிதல் உருவாகுதோ உருவாகட்டும். ஆனா நமக்கு நோக்கம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? அத நோக்கி நம்ம சிந்திக்கணும். அவ்வளவுதான். இந்த சிந்தனையோட நீங்க இந்த திருமந்திரத்துல அணுகும்போது, திருமந்திரத்துக்கு நேரடியான கருத்துக்கள் எல்லாம் நீங்க எடுக்கணும்னு அவசியமே இல்ல. எந்த புத்தகத்த எடுத்து படிச்சாலும், எண்ணற்ற விளக்க உரைகள் இருக்கும். அங்க நெறைய கமெண்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. ஆனா, கூடிய விரைவில் சென்ற வாரம் படித்தது, இந்த வாரம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த வாரம் படிப்பது, அடுத்த வாரத்தில் மறந்துவிடும். இப்போ இதுவரைக்கும் எத்தன படிச்சிருப்போம்? அத்தனையும் மறந்து போகும். கருத்துக்கள் படிப்பதெல்லாம் மறந்து போகும். உள்ளுணர்வாய் உருவாகின்ற கருத்துக்கள் எப்பொழுதும் ஆழ்ந்து நிற்கும். அது எல்லா இடத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கு உள்ளார்ந்து வரக்கூடிய அந்த கருத்துக்கு பேரு ஞானம்னு பேரு. அது எப்பொழுதும் அழியாது. அது அந்த ஞானமானது நீங்க உருவாக்குறீங்களான்னா, நிச்சயம் கிடையாது. ஏற்கனவே நீங்க ஞான சொரூபம். ஞானத்தால் நிரம்ப பெற்றவர்கள். இந்த ஞானத்தால் இருக்கக்கூடியது திரையால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த திரைய விலக்குறது தான். திரைய விலக்குறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய செயல் என்னன்னா, நம்ம சிந்தனையில இப்படி நம்ம உயர்ந்த சிந்தனையில வர, வர திரைகள் தானாக விலக ஆரம்பிக்குது. பெரிய ப்ராசஸ்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சார் நான் ஞானம் பெறதுக்கு என்ன சார் இப்ப என்ன சார் செய்ய வேணும்? ஒண்ணும் செய்ய வேணாம். அவ்வளதான். இந்த அப்புறம் சிட்டிங் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோடா அப்படிம்பாரு. இவங்கெல்லாம் கரெக்ட்டா வேலை செய்றாங்களான்னு நான் கரெக்ட்டா பார்த்துக்கிறேன்பான். அப்ப சொல்லும், "டேய் இவங்கெல்லாம் வேலை செய்யாம இருக்கிறத பார்த்துக்கிறது தான்டா உனக்கு வேலை" அப்படின்னு சொல்லிட்டு. ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் செய்யாம தியானத்துல உட்கார்ந்து கண்ண மூடி உள்ளார என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். கவனிக்கும்போது உள்ள சமநிலையோட கவனிக்கணும். இவ்வளதான். அப்படி அதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டீங்கன்னா, எப்படி இந்த திருமந்திரம் படிக்கிறதுக்கான ஒரு நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி இங்கு சிந்தனை உருவாகுதோ, இதே சிந்தனைகளை எல்லாம் அசை போடுவதற்காக நேரம் ஒதுக்கி உள்ளார ஒடுங்கி, ஒடுங்கி, ஒடுங்கி போக, போக உங்களுக்கு உள்ளார இருந்து உள்ளொளியானது தானா வர ஆரம்பிச்சுரும். சிவபெருமான், பார்வதி அம்மா காட்சியெல்லாம் அங்க கிடைச்சுரும். தனக்குள்ளாரயே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப இது மாரி ஏதாவது கலரு, உருவகம் இந்த மாரிலாம் கிடைச்சதுன்னா, அது மனம் வடிவம் எடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடனே நெறைய பேரு அ கோயில்ல போயிட்டு காட்சி காணும்போதும், இல்ல கனவு நிலையில காட்சி காணும்போதும், இல்ல தியானத்துல ஏதாவது ஒண்ணு காட்சிய பார்த்துட்டு, சார் எனக்கு அந்த காட்சி கிடைச்சது, இந்த காட்சி கிடைச்சது, இப்படி வந்தது, எனக்கு அப்படி ஒரு அனுகிரகம், இறைவன் எனக்கு காட்சி குடுத்துட்டான் அப்படிங்கிற மாரிலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே மனம் எடுக்கின்ற வடிவங்கள். மனம் போடுகின்ற வேஷம். மனம் வடிவம் எடுக்குது. அவ்வளதான். அது உண்மையிலேயே உங்களுக்கு அதெல்லாம் சித்தியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மனம் காட்சிப்படுத்தும். கற்பனை உருவாகும்ன்னு பேரு அதுக்கு. அது ஒரு விதமான சித்தவிருத்தி. அதுல போய் சிக்கிக்காதீங்க. அந்த எதுவுமே இல்லாத ஒரு பிளாங்க் நிலை. அப்போ எல்லாத்தையும் தனித்து நின்னு, நான் என்ற உணர்வோட எல்லாத்தையும் கவனிக்கின்ற ஒரு நிலை. உடல தனியா கவனிப்போம். மனத தனியா கவனிக்கக்கூடிய இந்த மாரி ஒரு தனித்து நின்று கவனிக்கக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது உங்களுக்குள்ள உருவாகுதோ, அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெனச்சு பார்த்து டெவலப் பண்ணுங்க. கொஞ்சம் கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெனச்சு பாருங்க. கனவுல எப்படி நடக்குது? உடம்பு எங்க இருக்கு? கனவுல என்ன நடக்குது? இந்த இந்த மாதிரியான கற்பனைக்கு சிக்கிக்காம, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிந்தனையில உயர்ந்து நின்னு தவம் பண்ண பண்ண, உங்களுக்கு இந்த உள்ளுணர்வாகிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். நீங்க உபாயத்த உட்டுட்டு, வெறுமனே படிக்கிறதுனால மட்டும் எந்த விதமான பலனும் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிராது. படிக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கு. அதுக்கான பலன் இருக்கு. ஆனாலும் கூட அது முழுமை பெறணும். இந்த ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து, இந்த சனி, ஞாயிறுல வாரத்துல 2 நாள் 2 மணி நேரம் ஒதுக்கி, இப்படி ஒரு அற்புதமான நேரத்த நீங்க ஒதுக்கி
ஸ்பெண்ட் பண்ணி இந்த வாழ்நாள்ல. இது உங்களுக்கு முழுமையான பயனுள்ள வகையில அமையணும் அப்படிங்கிறதுனால, இந்த திருமந்திர கருத்துக்களோட சேர்ந்து நோக்கத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு நான் குடுத்திருக்கிறேன். இந்த 1 மணி நேரம் பயணித்த அன்பு உள்ளங்களாகிய உங்களுக்கெல்லாம் நன்றியை கூறிக்கொண்டு, மங்கையர்க்கரசி அம்மாவோட அருட்குரலில் நாம இந்த 2 திருமந்திரங்களை கேட்டு வகுப்பை நிறைவு செய்யலாம். ஐயா சென்ற வாரத்து அன்பு அருள் சொல்றேன், நீங்க அதை சொல்லிட்டு முடிப்போம் ஐயா. ஓகே, ஓகே அம்மா. சரிம்மா. எவ்வளோ நினைவு ஆற்றல் பாருங்க. நானே சொல்றேன்னு சொல்லி அந்த வகுப்பு முடிஞ்சிட்டதுனால நேரம் முடிஞ்சுச்சு சொல்லி, இப்போ கடைசி நேரத்துல பிடிச்சிட்டாங்க. ஓகே. அன்பு செலுத்துறது, அறம் செலுத்துறது அப்படிங்கிறது 2 வார்த்தை இருக்கு. இப்ப இந்த அன்பு, அறம் அப்படிங்கிற 2துலயுமே வந்து, நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக குடுக்கறது தான். இப்ப அறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரி அறம் இல்ல, அருள். அருள் செய்யறது. அருள் அப்படிங்கிறதும், அன்புங்கிறத பத்தி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தர் அன்பு செலுத்துறார் அப்படின்னா, தான் சுகமா இருப்பாரு. தானும் சுகமா இருந்துகிட்டு, மத்தவங்களையும் சுகமா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அவர் குடுக்கறதுக்கு பேரு அன்புன்னு பேரு. இவர் தான் அன்பு செலுத்துவார். இந்த அருள் செய்யறது என்னன்னா, மத்தவங்களுடைய துன்பத்தை தான் ஏற்று மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது தான் அருள் செய்யறது. அதனால தான் அருள் புரியறதுக்கு வந்து நம்ம கேட்பாங்க. அருள் புரிதல் அப்படிங்கிறது வந்து எல்லா துன்பத்தையும் தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு தகுதி அந்த இடம். அதுதான் அருள் செய்யறது. அந்த மாரி அருள்நிதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான இடத்துக்கு தான் வந்து தன்னுடைய துன்பத்த வந்து தன்னுடைய துன்பம் பொறுத்து, மற்றவர்களுடைய துன்பத்தை ஏற்று, அவங்க மத்தவங்களுக்கு இன்பத்தை வழங்குவது தான் அருள் செய்யறது அப்படிங்கிறது. அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது தானும் சுகத்த அனுபவிச்சு, மத்தவங்களுக்கும் சுகத்த குடுக்கறது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். தான் பெற்ற சுகம் இருக்கு. தான் பெற்ற இன்பம் இருக்கு. இதே இன்பத்த வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது. இந்த அன்புங்கிறதே ஒரு பெரிய இடம். அன்பும் சிவமும் வேறில்ல அப்படிங்கிற மாதிரி, அதே ஒரு இறைத்தன்மை. அத தாண்டி இந்த இறைநிலை எப்பேர்ப்பட்டது? இறைநிலை எப்படி அருள் செய்யுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம சொன்ன உதாரணங்கள வச்சு பாருங்க. எல்லாத்தையும் தனக்குள்ள ஈர்த்து வைத்துக் கொள்ளும், அழித்துக் கொள்ளும். திரும்ப தேவையான இடத்துல அதெல்லாம் கொடுக்கும். இந்த வெட்டவெளி, இந்த இறைவெளி அப்படிங்கிறது, இந்த உலகத்துல நாம எதையெல்லாம் காணுகிறோமோ, அத்தனையும் அதுக்குள்ளார ஒண்ணுமே இல்லாத ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு பொருளாவே இல்ல. நீங்க பார்க்குற எல்லாமே வந்து, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் 2ஆ பிரிச்சுக்கணும். இதெல்லாம் பொருளா, காட்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பொருளா, காட்சியா அப்படின்னா, பெருவாதியான ஆன்சர் வந்து அதெல்லாம் பொருள் அப்படின்னு சொல்லுவேன். எது உருவாகி மறையுதோ, எது காலத்தால் அதெல்லாம் உருவாகி இல்லாம போதோ, அது எல்லாமே காட்சி தான். நீங்க ஒரு ஆரஞ்சு பழம் வச்சிருக்கீங்க, சாப்பிட்டுட்டீங்க. எங்க போச்சு ஆரஞ்சு பழம்? மறைஞ்சு போச்சு. அப்ப இது எல்லாமே காட்சி தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா காட்சியும் பொருளாக காட்சியளிக்கிறது. அந்த பொருள்கள் எல்லாம் அழிந்து போகும்போது எங்கே போகிறது? இறைவன் நிலை தனக்குள்ளே ஈர்த்துக் கொள்கிறது. இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் தனக்குள்ள வாங்கி அடக்கி வச்சுக்குது. திரும்ப அது எங்க வேணுமோ அங்க விரிச்சு காட்டுது. இப்பேற்பட்ட இறைநிலை தனக்குள்ள அனைத்தையும் வாங்கி வைத்துக்கொண்டு, தங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுக்குறான் பாருங்க. அதுதான் அருள். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த அன்புங்கிறது ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த உலகத்துல மக்கள் வந்து அதிக துன்புறுறதுக்கு காரணம் வந்து, இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சரியாக புரிஞ்சுக்காம, மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே அது தப்பு கிடையாது. ஆனா எதிர்பார்த்த இடம் வந்து தவறு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கும் புரியாது பாவம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கும் அது அன்பு புரியாது. அவங்களுக்கும் அருள் இல்லை. அருள் அப்படிங்கிறது வந்து இறைநிலையோட கருணையினால பெறுவது. அது வந்து மனிதனுக்குள்ளார அந்த தன்மை வரும்போது, அந்த அருள் வந்து பாலிக்க முடியும். அருள் பாலிக்கிற இடத்துல இதுவரைக்கும் யாராவது எங்கேயாவது சண்டை போட்டத பார்த்திருக்கீங்களா? இல்ல அழுந்தத பார்த்திருக்கீங்களா? அவரு எனக்கு அருள் வழங்கவில்லை. அதனால் என் மனம் வருத்தப்படுகிறது. இப்படி எங்கேயாவது யாராவது அழுந்தத பார்த்திருக்கீங்களா? ஆனா, அன்பு செலுத்தல. என்னுடைய மனைவன் என் மீது அன்பாக இல்லை. என்னுடைய மனைவியினுடைய அன்பு ஒரே ஒரு 2 நிமிஷம் ஒரு குட்டி கதை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு கதை தான். ஒரு ஒரு ஏழை விவசாயி, அவன் வந்து ஒரு ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பெண் வந்து ரொம்ப அழகு. 2 பேருக்கும் அப்படி ஒரு அன்பு செலுத்துறாங்க. 2 பேரும் கணவன், மனைவி. மனைவிய கொண்டு வந்து வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அவரு காட்டுல போயிட்டு விவசாயம் பண்றாரு.
அப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் காலையில எழுந்து விவசாயத்துக்கு போயிடுவாரு, சாயந்தரம் வீட்டுக்கு வருவாரு. இந்த கணவன் மனைவிய பார்த்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பயங்கரமான பணக்காரன். அவனுக்கு இந்த பொண்ண பார்க்குறான். செம்ம அழகா இருக்கா. பார்த்த உடனே இவனுக்கு தோணுது, இந்த பொண்ண எப்படியாவது இந்த ஏழை விவசாயி கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கானே, இந்த பொண்ண எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்னு நினைச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட மதியம் டைம்ல வீட்டுக்கு போயி, "என்னம்மா இப்படி வந்து இவ்ளோ அழகா இருக்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற. நீ வந்து பழைய துணிய போட்டிருக்கிற. உங்க வீட்டுக்காரர் வந்து உன் மேல அன்பே இல்ல. நீ வந்து இந்த மாரி உன் மேல ஒருவேளை அன்பு, பாசம் இருந்திருந்தா, அவர் வந்து புது துணிகள வந்து வாங்கி குடுத்திருப்பாரு." இந்த பொண்ணு நம்பல. அப்புறம் தினம் தினம் வந்து வந்து 2, 3 நாள் இப்படியே சொல்லிட்டே இருக்கான். கடைசியில இந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை உண்மையா இருக்குமா? நம்ம வீட்டுக்காரருக்கு அன்பு கம்மியா இருக்கோ? அவருக்கு லவ்வே இல்ல போல இருக்குது. செக் பண்ணணும் அப்படின்னு சாயந்தரம் வந்த உடனே அந்த பொண்ணு கேட்குது. அவரு வந்து இந்த மாரி புது துணி உனக்கு வேணுமா? என்ன சொல்ற? அன்பு இல்லன்னு ஏன் சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்கிட்ட இருந்து கலப்ப வாங்குறதுக்கு புது கலப்ப வாங்குறதுக்காக காசு வச்சிருந்தாரு. கலப்ப வாங்கலனாலும் பரவால்ல. ஏர் ஓட்டுறத அப்புறம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிய வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு குடுத்துடுறாரு. அவ்வளோ பாசம். அதுக்கப்புறம் துணிய வாங்கி போட்ட பிறகு அந்த பணக்கார பையன் வந்து வீட்ல வந்து சொல்றான், "இந்த பொண்ணு புது துணி போட்டிருக்கு. பாத்தியா என் வீட்டுக்காரரு எவ்வளோ அன்பா இருக்காரு, பாசமா இருக்காரு. இந்த அன்புனால எனக்கு அவரு துணி வாங்கி குடுத்துட்டாரு." என்ன பெரிய துணி வாங்கி குடுத்துட்டாரு? துணி தானே வாங்கி குடுத்தாரு. நகை போட்டிருக்கே பாரு. நீ எவ்வளோ அழகு. ஆனா உன்கிட்ட நகையே இல்ல. நீ நகை போட்டா எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? நீ அவர டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரு. நான் உனக்கு நகை வாங்கி தரேன். போட்டு பாரு அழகா இருக்கும். வாட் நான்சென்ஸ் யூ ஸ்டூபிட். என்ன பேசிட்டு இருக்க? இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்புறம் 2 நாள், 3 நாள் திரும்ப திரும்ப இதையே சொல்றான். அப்புறம் இந்த பொண்ணு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓ! உடனே வீட்டுக்கு புருஷன் ஒரு நாள் அன்னைக்கு காட்டுல வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா வரான். இவங்க மேடம் வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணல. புருஷனுக்கு அன்பே இல்ல. நகை எடுத்து குடுக்கல. அதனால சாப்பாடு இல்ல. பசியோட வந்து சாப்பாடு கேட்டான். இப்படி உன் மேல அன்பு நீ என் மேல அன்பு செலுத்தல. உன் மேல என் மேல நீ அன்பு வச்சிருந்தா நீ எனக்கு நகை வாங்கி குடுத்திருப்ப. நகை வாங்கி குடுக்கல. என்னது நகை வேணுமா? சரி, உனக்கு நகைக்கு ஏற்பாடு பண்றேன். அடுத்த நாள் அவங்க அண்ணனோட காட்டுல போய் வேலை செய்யறதுக்கு பர்மிஷன் கேட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் கேட்குறான். உன் காட்டுல இருக்கக்கூடிய ஒர்க்கும் நானே செய்றேன். வேலையும் நானே செய்றேன். எனக்கு பணம் கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணன் காட்டுல நெறைய கல்லெல்லாம் இருந்துதாம். அந்த கல்லெல்லாம் நீ நீக்கிட்டீன்னா, உனக்கு நீக்கி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையோட பணத்த குடுக்குறாங்க. அந்த பணத்த கொண்டாந்து குடுத்து, அவரு நகை வாங்கின்னு வந்து பொண்டாட்டிக்கு குடுத்துடுறாரு. இந்த நகைய பார்த்த உடனே பார்த்துட்டு இவரு அடுத்த நாள் போயிடுறாரு. திருப்பி அதே போல அந்த பணக்காரன் பையன் வந்து வீட்டுக்குள்ளார வந்து நகை வாங்கி குடுத்துட்டாரா? அன்பு இருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரா? இது என்ன பெரிய விஷயம்? இது யார் வேணா பண்ணலாம். ஆனா, மேஜிக் பண்ணுவாரா உங்க வீட்டுக்காரரு? உங்க வீட்டுக்காரரால மேஜிக் பண்ண முடியுமா? என்ன பெரிய மிராக்கிள் பண்ண முடியுமா? அப்படின்லாம் கேட்கிறாரு. என்ன பெரிய மிராக்கிள், மேஜிக்லாம் சொல்றீங்க அப்படின்னு எஸ். அதெல்லாம் என்னால பண்ண முடியும். நீ அவன டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கூட வந்துரு. நான் உனக்கு அந்த மிராக்கிள்லாம் செஞ்சு காட்டுறேன். அதிசயங்கள்லாம் நிகழ்த்தி காட்டுறேன். அடுத்த நாள் அந்த கணவன் அ காட்டுலருந்து வந்த பிறகு இந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. அவன் ரொம்ப லேட்டா வரான். ஏன்னா, தன்னுடைய காலையில நேரமா எழுந்து ஓடி போய் அண்ணன் காட்டுலயும் வேலை செய்யணும், தன்னோட காட்டுலயும் வேலை செய்யணும். ஏன்னா கடன அடைக்கணும். அப்படி இருந்து வந்தப்போ வீட்டுக்கு வந்து கேட்கும்போது, "நீ மிராக்கிள் அதிசயங்கள் நடத்துவியா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன அதிசயத்த நடத்துவேன்? நீ அதிசயம் நடத்தலன்னா, நீ என் மேல அன்பு வச்சேங்கிறது ப்ரூவ் ஆகாது. அன்பு இல்லன்னு முடிவு பண்ணிருவேன். இவனுக்கு பெரிய வேதனையா போயிடுது. அப்பதான் இவன் வந்து புரிய ஆரம்பிக்குது. இந்த பணக்கார பையன் இப்படி வந்து தினம் தினம் வந்து இந்த மாதிரி தகவல வந்து இந்த பொண்டாட்டிய குழப்பிட்டு போறான் அப்படின்னு புரியுது. அதன் பிறகு அந்த ஒரு மரத்தடியில உட்காந்து இவன் அழுந்துட்டு இருக்கான். கடவுளே! நீ தான் எனக்கு வந்து உதவி புரியணும். நான் எப்படி வந்து என்ன மிராக்கிள் என்னால பண்ண முடியும்? இத நான் எந்த விதத்தில என்னோட பொண்டாட்டிய நான் பாதுகாத்து நான் வச்சுக்கிறதுக்கு. அப்ப வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஒரு முதியவர் வந்து அவரு கையில 2 குச்சி எடுத்துட்டு வராரு. குச்சி எடுத்துட்டு வந்தவுடனே அவர் வந்து பேசுறாரு. கதை கொஞ்சம் நீளமானது சுருக்கமா சொல்றேன். அவங்களுக்குள்ளார ஒரு டயலாக் நடக்குது. அந்த டயலாக்ல அந்த பெரியவர் வந்து சொல்றாரு. இந்த குச்சியில வந்து ஒரு குச்சியில வந்து அந்த பெரியவர் வந்து இந்த ஏழை விவசாயி குச்சியில தொடுறாரு. தொட்ட உடனே ஒரு கழுதையா மாறிடுறாரு. அடுத்த குச்சியில தொடுறாரு. திரும்ப மனிதனாக வந்துடுறாரு. அப்படி வந்த உடனே இந்த குச்சியினுடைய அதிசயங்கள புரிஞ்சிடுது. இந்த குச்சிய உனக்கு குடுக்குறேன். இத வச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இந்த 2 குச்சியும் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயி
இதை வச்சு உனக்கு அதிசயங்கள் நிகழ்த்தி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட அந்த குச்சியில ஒரு குச்சியில தொடுறாரு. மனைவி கழுதையா மாறுறாங்க. அடுத்த குச்சியில தொடுறாங்க. அவங்க திருப்பியும் பெண்ணா வந்துடுறாங்க. அப்ப இந்த குச்சியில ஒரு குச்சியை மட்டும் கழுதையா மாத்துற குச்சியை மட்டும் அந்த வைப்பு கிட்ட கொடுத்துட்டு, நாளைக்கு உன்னை வந்து அவன் கேட்டானா, அந்த பணக்கார பையன் வந்து கேட்டானா, உனக்கு அதிசயம் நிகழ்த்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த குச்சியால் அவனை தொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை அவன் கொடுத்துட்டு, 2வது குச்சியை மட்டும் மோட்டு வலையில சொருகிட்டு, வீட்டு அப்பெல்லாம் கூரை வீடு தானே இருக்கும், ஏழை வீடுனா, அதுல சொருகிட்டு அவன் காட்டுக்கு வேலைக்கு போயிடுறான். அந்த பணக்கார பையன் வந்த உடனே அந்த அம்மா அந்த குச்சியால, நான் இப்போ உனக்கு அதிசயங்கள் நிகழ்த்தி காட்ட போறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன பெரிய அதிசயம் நிகழ்த்திற போற? நீ வந்துரு என் கூட. வரத்துக்கு முன்னாடி இந்த குச்சியில ஒரு தடவை தொடுறேன். அதிசயத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி தொடுறாங்க. தொட்ட உடனே அவன் கழுதையா மாறிடுறான். கழுதையா மாறின உடனே என் வீட்டுக்காரர் காட்டுல வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் கல்லெல்லாம் ஓட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால இந்த கழுதையை ஓட்டிட்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துடுறான். அவனும் அந்த கழுதையை வச்சு அவங்க அண்ணன் காட்டுல இருந்த கல்லெல்லாம் ஓரமா இழுத்துன்னு போய் எல்லாம் போட்டு என்னென்ன சுமக்கணுமோ அதெல்லாம் சுமந்து அந்த விவசாயம் எல்லாம் பண்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து சந்தை கடைக்கு கூட்டு போய் கழுதையை வச்சு அவரு எல்லாம் வியாபாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு இவர்கிட்ட பணம் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடுது. அதன் பிறகு சில காலங்கள் கழிச்சு பார்த்தா அந்த கழுதை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது. டயர்ட் ஆன பிறகு அந்த கூரையில சொருகி வச்ச குச்சியை எடுத்து மறுபடியும் தொடுறாரு. தொட்ட உடனே அந்த கழுதை வந்து மனிதனா மாறி வராரு. வரும்போது தோல் எல்லாம் சுருங்கி வயதான பெரியவனா அந்த பணக்கார பையன் இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து இப்படி மாறி இருக்கும்போது அவன் வந்து இப்ப இதெல்லாம் வந்து கதைகள்ல ஓரளவு கதை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பு செலுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த கணவன் மனைக்குள்ளார அன்பு இல்ல, அன்பு இல்ல, அன்பு இல்லன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது அருள் இல்ல, என் புருஷன் வந்து எனக்கு அருள் புரியல அப்படின்னு யாராவது சண்டை போட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லை தானே? அப்படி ஏதாவது கேஸ் இருக்கா அப்படி? அப்படி எதுவும் இல்லை. உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அன்புக்கு அப்படி அப்படி சண்டையெல்லாம் உண்டு. அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மங்கையர்கரசியம்மா கிளியர் ஆயிடுச்சு. இந்த திருமந்திரங்கள் மட்டும் பாடிடலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். மூலத்வாரத்து மூளும் ஒருவனை வேலை துவாரத்து வேலுற நோக்கி முன் காலுற்று காலனை காய்ந்தங்கு வேலைமா யோகமாய் ஞால கடவுர் நலமாயிருந்ததே மூலத்வாரத்து மூளும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞால கடவுர் நலமாயிருந்ததே. அடி சேர்வன் எல்லாம் ஆதியை நோக்கி முடி சேர்மலை மகனார் மகளாகி திடமாதவம் செய்து தேவரறிய படியாரர்ச்சித்து பக்தி செய்தானேன் படியாரர்ச்சித்து பக்தி செய்தாளே படியாரர்ச்சித்து பக்தி செய்தாளே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.